Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi friends, welcome to our channel. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. சரியா? அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு நிறைய வீடியோ வந்து ஜாப் ரிலேட்டடாக நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். சரியா? ஸோ அது மாதிரி வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரையதோ ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறது வந்து ஒரு 3 விதமான டிஸ்ட்ரிக்டில், சரியா, 3 விதமான டிஸ்ட்ரிக்டில் ரூரல் டெவலப்மெண்ட், வருவாய்த்துறை, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேக்கன்சி போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக பார்த்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நான் எல்லா டிஸ்ட்ரிக்ட் 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்னென்ன வேக்கன்சி, என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரியா? ஸோ இண்டிவிஜுவலாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சரியா, எல்லாருக்கும் ஒரு வீடியோ மூவ் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு 3 வீடியோ 4 வீடியோ போட்டோன்னா எல்லோரும் ஒரு வீடியோ தான் பார்க்குறாங்க, மற்ற யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து இப்போ ஒரே இதில் வீடியோவில் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் உள்ள வேக்கன்சியை பற்றி நான் உங்களுக்கு பேச போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். உங்கள் வேக்கன்சி புரியும். எல்லாமே 10th 12th அந்த குவாலிஃபிகேஷன் ரிலேஷன் தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கும். சரியா? ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இது இருக்குது. சரியா? மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். சரியா? இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி போட்டிருக்காங்க. என்ன மாதிரி வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீப் டிரைவர், அதாவது ஊர்தி ஓட்டுநர், சிவகங்கை மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வந்து வேக்கன்சி போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்புறம் பதவியின் பெயர் ஊர்தி ஓட்டுநர். சரியா? பதவியின் பெயர் ஊர்தி ஓட்டுநர். சம்பளம் வந்து 19,500 to 62,000. சரியா? அந்த வயசு வந்து 18 வயசு வந்து நீங்கள் முடிஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 30, பிசிக்கு 32, எம்பிசிக்கு 32, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 40. சரியா? மொத்த போஸ்ட் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 11. அந்த 11 போஸ்ட் வந்து எந்தெந்த சுழற்சிகளை வரும் பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர் இவங்களுக்கு 1. சரியா? மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் தவிர 1, பொது பெண் 1, பிற்படுத்த வகுப்பினர் முஸ்லீம் தவிர 1, பொது 1, ஆதி திராவிடர் 1, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 1 பெண்ணு, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் தவிர 1, பொதுவுக்கு 1, ஆதி திராவிடர் பெண்ணுக்கு 1, பொதுவுக்கு 1. ஸோ மொத்தம் 11 போஸ்ட்டு. ஸோ பொதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கிடைக்குன்னா 3 போஸ்ட்டும், இன்னொரு பொதுன்னு போட்டிருக்கிறது என்னென்னா பெண்ணுக்கு மட்டும்தான். சரியா? ஸோ மொத்தம் 11 போஸ்ட்டு போட்டிருக்காங்க. 11 போஸ்ட்டும் இந்த இது போட்டிருக்கான். இதோட கல்வி தகுதி என்னன்னு நம்ம பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். சரியா? இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சிவகங்கை.nic.in போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட லாஸ்ட் டேட் என்ன பார்த்தீங்கன்னா 25/1/2021 ஈவினிங் 5:30. சரியா? ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் சென்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இதோட நிபந்தனைகள் என்ன பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் தான் முக்கியம். நல்லா படிச்சுக்கிடுங்க. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு சிவகங்கை.nic.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். சரியா? குறைஞ்சபட்சம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சரியா? 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்லா அப்ளிகேஷனும் சைன் போட்டு, சரியா, அப்ளிகேஷன் ஃபுல்லாக காப்பி எல்லாம் அட்டாச் பண்ணி எங்கே அனுப்பணுன்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவு, மாவட்ட ஆட்சியரகம், சிவகங்கை இந்த அட்ரஸுக்கு நீங்கள் நேர்லையோ அல்லது தபால் மூலியமோ அனுப்பிச்சிடணும். மறுபடியும் சொல்கிறேன், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவு, மாவட்ட ஆட்சியரகம், சிவகங்கை இந்த அட்ரஸுக்கு நீங்கள் மறக்காமல் அனுப்பிச்சிருங்க. சரியாக ஃபில்லப் பண்ணாத அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் தகுதி இல்லைன்னாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. லேட்டாக அனுப்பிச்சாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரியா? எந்த அப்ளிகேஷன் எடுக்கணும் ரிஜெக்ட் பண்ணிங்கிறது அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பவர் இருக்குது. சரியா? ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷனை அனுப்பிச்சதுக்கப்புறம், சரியா, அவங்க வந்து எப்போனாலும், சரியா, அவங்க வந்து அதை எடுத்து அதை கரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்போ இன்டர்வியூ டேட்டோ எக்ஸாம் டேட்டோ என்னைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லெட்ரு அனுப்பிச்சிடுவாங்க. சரியா? இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான இது. சரியா? நீங்கள் இதில் சிவகங்கை வெப்சைட்டில் போனீங்கன்னா
ரெக்ரூட்மெண்ட், அதாவது சிவகங்கை நோட்டீஸு ரெக்ரூட்மெண்ட் இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த இது வரும். இல்லை டிரைவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இதில் வியூ பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன், இதில் டிரைவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதெல்லாம் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிடணும். ஸோ அப்ளிகேஷனை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு ஃபர்தராக நீங்கள் ஃபுல்லாக பண்ணி கரெக்டாக அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. சரியா? ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் ஜீப் டிரைவர் இருக்குது, வேகன்சி 11 வேகன்சி. அது சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். சரியா? இப்போ அடுத்து என்ன டிஸ்ட்ரிக்டில் பார்க்க போகிறோம்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில். சரியா? திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி போட்டிருக்காங்க. அது என்ன வேகன்சி, என்ன நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரியா? திருப்பத்தூரில் என்ன வேகன்சி பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திருப்பத்தூரில் வந்து பதிவரை எழுத்தர், சொல்லப்போனால் ரெக்கார்ட் கிளர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்டிங்கை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா பதிவரை எழுத்தர். அதோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்திற்கு வரும் மற்றும் வெளிச்செல்லும் கடித போக்குவரத்து பராமரிப்பு பணி, முடிவற்ற கோப்புகள் பராமரித்தல், முடிவுற்ற முக்கிய பதிவேடுகள் பராமரித்தல். இதுதான் ரெக்கார்ட் கிளர்க்கோட வேலை. இதோட சேலரி 19,500 to 9,400. சரியா? வயசு வந்து ஆஸ் பர் 18 வயசு முடிஞ்சிருக்கணும். 30 வயசு ஜென்ரலுக்கு, பிசி எம்பிசிக்கு 32, எஸ்டி எஸ்டிக்கு 35 வயசு இருக்கணும். இதோட மொத்த போஸ்டிங் எத்தனை பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங் தான். சரியா? திருப்பத்தூரில் ரெக்கார்ட் கிளர்க் போஸ்டிங் வந்து 2 போஸ்டிங் தான். இதோட இடஒதுக்கீடுனா ஜென்ரல் டெனுக்கு 1, எஸ்சி அருந்ததிற்கு 1. ஜென்ரல் டென்னால் எல்லோரும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 போஸ்ட் இருக்குது. சரியா? இதோட கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி நிறைவு செய்திருக்க வேண்டும். சரியா? எஸ்எல்சி நீங்கள் படிச்சிருக்கணும். இதோட கடைசி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28/1/2021 நீங்கள் அனுப்பிச்சிடணும். சரியா? திருப்பத்தூரில் பதிவரை எழுத்தர் வந்து 2 போஸ்ட் இருக்குது. 2 போஸ்ட்டோட டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதோட நிபந்தனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ் ஆகிய வந்து கரெக்டாக நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிடணும். உங்களோட இன சுழற்சி, ஏஜு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. அது சரியாக நீங்கள் உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரியா? அதே மாதிரி அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில்லப் பண்ணி அனுப்பணும். உங்களுக்கு தகுதி இல்லைனாலும் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. லேட்டாக அனுப்பிச்சாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரியா? எதை அக்செப்ட் பண்ணணும், எதை ரிஜெக்ட் பண்ணுங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பவர் இருக்குது. சரியா? இதை நீங்கள் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி எங்கே அனுப்பணும்னா திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, தரைத்தளம், மாவட்ட ஆட்சியரகம் திருப்பத்தூர். மறுபடியும் சொல்கிறேன், திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, தரைத்தளம், மாவட்ட ஆட்சியரகம் திருப்பத்தூர். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் 28/1 அனுப்பிச்சிடணும். சரியா? அதுக்கப்புறம் இதை தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்காணலோ அல்லது இன்டர்வியூ அல்லது டெஸ்ட்டோ அதை வந்து வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு லெட்டர் கண்டிப்பாக அனுப்பிச்சிடுவாங்க. சரியா? ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. சரி, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர், ஆனா பெண்ணா, தந்தையின் பெயர், பிறந்த தேதி, கல்வி, அட்ரஸு எல்லாம் கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பர், ஜாதி எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. பீரியாரிட்டி சர்டிஃபிகேட் என்னென்னு கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபில்லப் பண்ணுங்கள். ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க. மறக்காமல் அவங்க கீழே உள்ள அதோட அப்ளிகேஷனில் கீழே பார்த்துட்டிங்கன்னா விண்ணப்பிக்கும் போது சுய சான்றப்பமிட்ட சான்றிதழ்கள் நகல்கள் இணைத்து அனுப்ப வேண்டும். ஸோ எல்லா சர்டிஃபிகேட்லேயும் சாஃப்ட் காப்பியில், அதாவது எல்லா சர்டிஃபிகேட்லேயும் ஜெராக்ஸ்லேயும் உங்களோட கையெழுத்து கண்டிப்பாக இருக்கணும். சரியா? இன்டர்வியூக்கு வரும்போது தான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அவங்க அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பத்தூரில் இருக்க 2 வேகன்சியை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் உள்ள டீட்டெயில்ஸும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்.nic.in இந்த வெப்சைட்டில் போயினீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நோட்டீஸில் ரெக்ரூட்மெண்ட்டுங்கிற பேஜில் இதுதான் ரெக்ரூட்மெண்ட் பேஜ். இதில் வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? ரெக்கார்ட் கிளர்க்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த ரெக்கார்ட் கிளர்க்கை பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இந்த ரெக்கார்ட் கிளர்க்கில் வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 2 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்தில் ஒரு 2 போஸ்ட் இருக்குது. அது சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டத்தில் கிராம உதவியாளர் பணியிடங்கள் வந்து நிரப்ப போகிறாங்க. சரியா? அது சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டம் நடுகட்டி 2 மற்றும் கோடநாடு ஆகிய கிராமங்களில் உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்கள் நிரப்ப தற்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சரியா?
அந்த 2 இடத்துக்குள்ள கிராம உதவியாளருக்கு யாருக்கெல்லாம் அசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர் இஸ்லாமியருக்கு 1ம், ஆதி திராவிட வகுப்பினர் 2 பேருக்கு தான் இது இந்த கேட்டகரிக்குள்ள தான் அசைன் ஆகியிருக்கு. சரியா? இதோட குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். சரியா? வயசு வந்து 21 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்சம் வந்து பிற்படுத்த வகுப்பினர் இருந்தால் 32, தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் இருந்தால் 35 வயசு இருக்கணும். சரியா? இந்த பணியிடங்களிற்கு கோத்தகிரி வட்டத்தில் வசிப்பவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் தங்களை பற்றிய முழு விவரத்துடன் எதிர்வரும் 18/1/2021க்குள்ள கோத்தகிரி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கிடைக்கும்படி நேரிலோ அல்லது தபால் மூலியமோ தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். சரியா? ஸோ இந்த 2, அதாவது கோத்தகிரி வட்டம், நடுகட்டி டு கோடநாடு, இந்த 2 கிராமங்களில் உள்ள மக்கள், சரியா, அது முஸ்லிம்ஸ் ப்ளஸ் ஆதி திராவிடர், இந்த 2 பேரும், வேறு யாருக்குமே இது செட் ஆகாது. இந்த 2 கேட்டகரியில் உள்ளவங்களை மட்டும் இதை நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்கள் சுய விண்ணப்பம், அதாவது உங்கள் சுயசரிதம் சொல்லுவாங்கள்ல, அதாவது உங்களை பற்றி டீட்டெயில்ஸ், ரெஸ்யூம், சரியா, ரெஸ்யூமை வந்து ரெடி பண்ணி இதோட சர்டிஃபிகேட், உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வச்சு மறக்காமல் 18/1க்குள்ளே நீங்கள் இந்த அட்ரஸுக்கு அனுப்பிச்சிடணும். சரியா? அவங்க சொல்கிற மாதிரி கோத்தகிரி வட்டத்தில், மறக்காமல் கோத்தகிரி வட்டம் தான். சரியா? கோத்தகிரி வட்டத்தில் உள்ள மட்டும்தான் கோத்தகிரி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பிடணும். சரியா? அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க பேரை வந்து ஃபர்தராக வந்து மூவ் பண்ணுவாங்க. சரியா? அவங்க பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு லெட்டரோ அல்லது இன்டர்வியூவோ இல்லை எக்ஸாமோ ஏதாவது வச்சு உங்களை அந்த 2 போஸ்ட்டுக்கு எடுப்பாங்க. சரியா? ஸோ மறந்துடாதீங்க, அந்த 2 மாவட்டத்தில் உள்ள, அந்த 2 கிராமங்களில் உள்ளவங்க மட்டும்தான், கோத்தகிரி வட்டத்தில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரியா? கோடநாடு, நடுகட்டி டு, இந்த 2 கிராமத்தில் உள்ளவங்க, 2 கிராமத்தில் இந்த வட்டத்தில் உள்ளவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் சர்க்கிளாவது யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதை பாருங்கள். சரியா? இது எங்கே, இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நோட்டீஸு ரெக்ரூட்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் பேஜ் இருக்கும். இதில் இன்னும் இருக்குது வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட். சரியா? இந்த போஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? மறக்காமல் இதை பாருங்கள், பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். சரியா? ஸோ நம்ம இன்னைக்கு 3 டிஸ்ட்ரிக்டை பற்றி பார்த்துட்டோம். சரியா? சிவகங்கை, திருப்பத்தூர், நீலகிரி, இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் உள்ள வேக்கன்சியை பார்த்துட்டோம். சிவகங்கையில் ஜீப் டிரைவர் 11 போஸ்ட் இருக்குது. திருப்பத்தூரில் வந்து வாட்ச்மேன், ரெக்கார்ட் கிளர்க் 2 போஸ்ட் இருக்குது. சரியா? நீலகிரியில் வந்து கிராம உதவியாளர், வில்லேஜ் அசிஸ்டன்ட் 2 போஸ்ட் இருக்குது. ஸோ மொத்தம் 15 போஸ்ட்டை பற்றி நம்ம இப்போ இந்த வேக்கன்சியை பார்த்துட்டோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரியா? பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரியா? ஸோ மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு யூஸ் ஆகட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு யூஸ் பண்ண கொடுங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா அவங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக சந்தோஷம். சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட், எல்லாத்துக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.